السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 308 தடவை இந்த திக்ரை ஓதுவோம். 308 தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கடன்களை நீக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை பெற நாம் இதனை 111 தடவைகள் ஓதுவோம். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த எண்ணிக்கையின் அளவு ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கிலே அல்லாஹ் விஸ்தீரணத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆ தான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த துஆ, இதனை நாம் இந்த எண்ணிக்கையின் அளவு ஓதுகின்ற பொழுது, அதாவது நாம் நிய்யத் வைத்து இந்த எண்ணிக்கையின் அளவு ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கடன்களை நீக்குவான். 308 தடவை நாம் இதனை ஓத வேண்டும். அல்லாஹ் நம்முடைய கடன்களை நீக்குகின்றான். அதே போன்று நாம் 111 தடவை நாம் நிய்யத் வைத்து இதனை ஓதினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குகின்றான், ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான். அல்லாஹ் பொருளாதாரத்தில் விஸ்தீரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். துஹ்ஃபத்துல் அப்ரார் எனக்கூடிய நூலிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இமாம்கள் ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்ததை அவர்கள் இந்த கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். நாமும் இந்த எண்ணிக்கையின் அளவு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் சிறந்ததை நமக்கு வழங்குவான். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.